தேங்க் காட் நீயே டயரை சரி பண்ணிட்ட. இல்லைன்னா ஃபுல் நைட்டு நம்ம ஹைவேலே இருந்திருப்போம் போல இருக்கு. கீழே இறங்க அதித்தி. பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. அதித்தி அங்கே ஃபோன் இருக்கு, நான் மம்மிக்கு கால் பண்ணுறேன். பார்த்து வா அதித்தி, வா. சாரி. நீ இங்க உட்காரு. மம்மி கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ சிஐடி. ஏய் என்ன கண்ணு தெரியல உனக்கு? ஏய் இங்க வாங்க. அப்பையில இருந்து பாக்குற என்னமோ தேடிட்டு இருக்கீங்க. ஏதாவது கலாட்டா பண்ண போறீங்களா? அதெல்லாம் இல்ல, நாங்க சும்மா தான் உட்காரத்துக்கு இடம் தேடிக்கிட்டு இங்க இருக்கோம். எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது, சரியா? அட அண்ணா ஏன் கோவப்படுறீங்க? நாங்க இடம் தான் தேடுறோம். ஓகே நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி கிளம்புங்க. அட என்னப்பா பசங்களை அங்க காணுமே, இங்க தானே இருந்தாங்க. இங்கதான் இருப்பாங்க. வணக்கம் ஏசிபி சார். என்ன இந்த பக்கம் சாப்பிட வந்திருக்கீங்களா? இல்ல சாப்பிட்றதுக்காக இங்க வரல. உங்க இடத்துல இருந்து 2 பசங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஹெல்ப் கேட்டாங்க. அந்த பசங்களை நீங்க பாத்தீங்களா? அவங்க எங்க இருக்காங்க? 2 பசங்களா? இங்க தான் பார்த்தேன். ஒருவேளை ஃபேமிலி கூட வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அங்கதான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள காணுமே. சார் ஒரு வேளை எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை செய்யலாம், பசங்களை தேடுவோம். போங்க. ரோஹன், ரோஹன், அதித்தி, ரோஹன், ரோஹன் எங்க போனாங்க இவங்க? ரோஹன் பாருங்க, நாங்க சிஐடி வந்திருக்கோம். நீதானே எங்களுக்கு போன் பண்ணியிருந்த? ரோஹன், அதித்தி. பார்த்து வாங்க 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 வாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த பேட் அங்கிள்ஸ் எங்களை கொன்னுடுவாங்க. இத பாருமா, இனிமே உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கோம்ல. இது என்னம்மா
கால்ல ஃப்ராக்சரா? ஓஹோ. பூர்வி, வாங்க கூட்டிட்டு போங்க. போலாமா? இவங்க எப்படி நம்ம கார்ல வந்தாங்க? அங்கிள் ஆண்டி சாரி, நாங்கள் 2 பேரும் கெட்ட அங்கிள் கிட்டேருந்து தப்பிச்சு உங்கள் காரில் நாங்கள் ஏறிட்டோம். சரி கண்ணா, 2 ரவுடிங்க உங்களை துரத்துனாங்கல்ல, அவங்க இப்பவும் இங்க தான் எங்கேயாவது இருக்காங்களா? இல்லை சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாருங்க, பசங்களுக்கு பால் எடுத்துட்டு வாங்க, பிஸ்கட்டும் கூட. வாமா. தம்பி கிளாஸ் என்கிட்ட கூட. தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். நல்லா இருந்ததா? வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? ம், சரி பரவாயில்ல. சரி பசங்களா, இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்க, என்ன ஆச்சு? 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து கடத்திட்டாங்க. அப்புறம் காட்டில் எங்களை ரகசிய வீட்டில் கட்டி போட்டுருந்தாங்க. அது இருக்கட்டும்ப்பா. காட்டில் உங்களை எங்கே கட்டி போட்டிருந்தாங்களோ அந்த வீடு எங்கே இருக்கு? அது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி விடு, பரவாயில்ல. சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்க, அந்த அந்த கெட்ட ஆட்கள் ஃபோன் ஏதாவது உங்களுக்கு பண்ணாங்களா? ஏதாவது பேசுனாங்களா? அதாவது உங்க அம்மா கூட, உங்க அப்பா கூட? அப்பா இல்ல, அம்மா தான் இருக்காங்க. அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் மம்மிக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஆனால் மம்மி ஃபோன் அட்டனே பண்ணலை. உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்க பேசுறோம். 144688817. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. சார் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் யாருமே எடுக்கலை. சச்சின், எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கே. ஒரு அம்மா அவங்க 2 குழந்தைகளும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஒரு அம்மாவால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் போன்ல அவைலபிளும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? இது ஏதோ ஒண்ணு நடக்குது. அது என்னன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய், அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணு, அவங்க கிட்ட நம்பர் கொடுத்து உடனடியே அதை ட்ராக் பண்ண சொல்லு, சீக்கிரம். சார். ஏசிபி சொல்லுடா அங்கிள், கண்ணா. நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். தப்பு பண்ணியா? நீ என்ன தப்பு பண்ண? அங்கிள், நான் வெயிட்டர் அங்கிள் ட்ரிப்லேருந்து ₹1 எடுத்தேன். எதுக்கு? எனக்கு கால் பண்ணணும் இல்லையா? யாருக்கு ஃபோன் பண்றதுக்கு? உங்களுக்கு. எனக்கு ஃபோன் பண்றதுக்காக எடுத்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஆர் அ பிரேவ் பாய். சார், ஆ, ரோஹனோட மம்மியோட ஃபோன் லொகேஷன் புத்தனில் ஏதோ ஒரு ரெசார்ட்டை காட்டுது. அபிஜித் சாரும் அங்கே தான் போக போகிறாரு. அப்படியா? உத்தன். போலீஸ் இருக்காங்க? சார், இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதனால தான் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. புரிய ஒரு வேலை செய், பசங்களை கார்லேருந்து கீழே இறங்க விடாத. கான்ஸ்டபிளை போய் பார்த்துக்க சொல்லு. வாங்க. சார், இந்த பசங்களோட அம்மா ரூபாலி, அவங்களோட ஃபோன் இங்கே தான் லொக்கேட் ஆச்சு. டெட் பாடியும் ஒரு லேடி தான், இன்ஸ்பெக்டர் சொன்னார். லேடியோட பாடியா? ஒருவேளை இது ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? எஸ் சார், அவங்க பேர் காரா. காரா? ஆமாம் சார். சார், அதோ நிற்கிறாங்கல்ல, அந்த குரூப்காரங்க தான். அவங்க தான் முதல்ல காராவோட பாடியை பார்த்துருக்காங்க. இந்த பசங்க ஒரு வேளை வெளியில போகணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க கூட போங்க. சரி மேடம். ஓகேவா? யாராவது இவங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். சரி, இவங்களோட பாடி எங்கே இருக்கு? மேல் ஃப்ளோரில் இருக்கு. ஒரு வேலை செய் அபிஜித், நீ மேலே போய் எல்லாத்தையும் பாரு, நான் இவங்களை என்கொயரி பண்றேன். எஸ் சார். நீங்க எல்லாரும் காரா கூட தான் இருந்தீங்கல்ல? எஸ் சார்.
சரி நீங்க சார் என் பேரு விக்ரம், இது என் ஒய்ஃப் சூசி. சார் நான் அங்க இது என் ஒய்ஃப் அமெரிக்கா. இவர் என் ஹஸ்பண்ட் யோகேந்திரன், நான் ஷாலினி. உங்க கையில என்னது? ரத்தக்கரை? ஷார் காராவுடைய பாடி திருப்பி போடும்போது ரத்தக்கரை பட்டுருச்சு. அப்படியா? இங்க வாங்க. அதாவது காரா இங்க நின்று இருப்பா, இந்த கொலகாரம் வந்து 5 ஃபீட்ல ஷூட் பண்ணியிருக்கான். அதாவது காரா கதவை திறந்துருப்பாளா? கதவு திறந்து இருந்துச்சுன்னா இது ஏன் எப்படி இருக்கு? சார் இன்னொரு விஷயம், இது காராவோட ரூம் இல்ல, இது ரூபாலி ரூம். என்ன? கொலகாரன் யாரை கொலை பண்ண பார்த்திருக்கான்? காராவையா இல்ல ரூபாலியவா? அப்படின்னா சார் அப்போ காரா ரூபாலியோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? சார் இன்னைக்கு ரூபாலியோட பர்த்டே, அவளை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் காரா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா. சரி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பழக்கம்? சார் நாங்க வேற வேற சிட்டில இருக்கிற ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம். இன்னைக்கு எங்க கம்பெனில ஒரு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக வெளியில மீட் பண்ணோம். அதை தாண்டி எங்களுக்கு ஒருத்தர் யாரையுமே தெரியாது. அப்படியா? சரி அது இருக்கட்டும், இது யாரோட ஐடியா? ரூபாலியோட பர்த்டே சர்ப்ரைஸை கேட்டேன். ஆமா சார், அது காராவோட ஐடியா தான். காரா ரூபாலியோட ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா. கொலகாரனே உள்ள வந்து அவன் காராவை சுட்டு இருக்கான். இப்போவும் ஒரு கேள்வி என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கதவு ஏன் இப்படி உடைஞ்சிருக்கு? கொலகாரன் வந்தான், கதவை உடைச்சான், கதவு மூடி இருந்துச்சு. அதோட இதெல்லாம் நடக்கும்போது காராவோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தாங்க? காரா ரூம் டெக்கரேட் ஆக டைம் ஆகும்னு சொன்னான், அதனால நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். ஆமா சார், மார்க்கெட் போயிட்டு 10 மணிக்கெல்லாம் திரும்பிடலாம் தான் நினைச்சோம். நாங்க திரும்பி வந்தப்போ விக்ரம் காராவுக்கு கால் பண்ணான், ரெடியாருன்னு சொல்றதுக்கு கால் பண்ணான். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நல்லா இருந்தது. இனிமே நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இங்கேயே நடத்தலாம். அப்பதான் நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடியும். காஃபிக்காக தானே இதெல்லாம் சொல்றேன், ஏன்னா அவ ரொம்ப எம்மியா காஃபி போடுவா. ரூபாலி போடுற காஃபியை நம்ம எல்லாரும் தாராளமா குடிக்கலாம். எல்லாரும் குடிக்கலாம். ரூபாலி எப்படி காஃபி போடுறான்னு பார்க்கலாம். என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன். நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். அப்புறம் இந்த சாவி வச்சுக்கோங்க. ஏ ரூபாலி, போச்சு, போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிருச்சு. இட்ஸ் ஓகே. சரி வாங்க, அவ வந்ததும் சர்ப்ரைஸ் ஆயிடுவா. யா வாங்க போலாம். லெட்ஸ் கோ. கதவு திறக்கலையே, உள்ள லாக் ஆயிருக்கு அட, போல. அவ உள்ள இருந்தே எப்படி ரூமை லாக் பண்ணுவா? காரா காரா கதவை தர. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? விக்ரம் நீ கொஞ்சம் ட்ரை பண்ண. காரா 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 ஆமா, உங்க கூட இருந்த ரூபாலி எங்க? அவங்க எங்க போனாங்க? அது தெரியல சார். ஆனா சார் அதுக்கப்புறம் அவ திரும்பி வரல. சார் ஒருவேளை அவ மர்டர்ல இன்வால்வ் ஆயிருப்பாளா? சாத்தியம் இருக்கு. வாட்ச்மேன் இங்க வாங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்து ரூபாலி ரிசார்ட்ல இருந்து வெளியே போறப்ப பாத்தீங்களா? ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த கெஸ்ட் வெளியில போகல. அப்படியா? சரி நீங்க போங்க. எந்த ஒரு கெஸ்டும் ரிசார்ட் விட்டு வெளியில போகவே இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ரூபாலி இப்பவும் இந்த ரிசார்ட்குள்ள தான் இருக்கணும். ரிசார்ட்டோட ஒவ்வொரு மூலையும் தேடுங்க, தேடி கண்டுபிடிங்க. நிக்கில், செக் பண்ணு. சார் ரெசார்ட்டோட எல்லா காரிடோர்ஸையும் அண்ட் ரூம்ஸையும் செக் பண்ணியாச்சு. ஆனா ரூபாலியை கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, இன்னொரு ரூம் கூட இருக்குல்ல. இந்த ரூம் தானே? ஆமா சார்.
சார் கெஸ்ட் கதவை திறக்கல. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க. சார் இந்த ரூமை சந்தீப் 3 நாளைக்கு புக் பண்ணாரு. கவுண்டர்ல கீ இல்ல, அப்ப அவர் உள்ளதான் இருக்கணும். மாஸ்டர் கீ வச்சு தொடங்க. ஓகே. இந்த பொசிஷன்ல பாடியில புல்லட் பட்டிருக்கு. கொலைகாரன் இங்க இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கணும். இப்படி. ஆனா இந்த பொசிஷன் ரொம்ப விசித்திரமா இருக்கே. கொலைகாரன் கண்டிப்பா இடுப்புக்கு கீழே கண்ணை இப்படிதான் பிடிச்சு சுட்டிருப்பான். சாதாரணமா எல்லாரும் இப்படி பிடிச்சுதானே சுடுவாங்க. ஆனா இந்த கொலைகாரன் இப்படி கீழே பிடிச்சிருக்கான். இடுப்பு பக்கத்துல இருந்து இப்படிதான் சுட்டிருக்கணும். என்ன ரீசன்? ஒரு நிமிஷம். இந்தா இத புடி. பூர்வி, அந்த சிசர் எடுத்து கொடு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் 4வது புல்லட். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த மாதிரியான கன்னை யூஸ் பண்ணிருப்பான்? சார் இன்னொரு விஷயம் இருக்கு. கொலைகாரன் ஒருவேளை ரூம்குள்ள வந்து காராவை கொலை பண்ணிட்டு போயிருந்தா அப்புறம் எப்படி கதவு உள்ள இருந்து மூடி இருக்கு? யாரு லாக் பண்ணிருப்பாங்க? யா, ஏன்னா உள்ள இருந்து லாக் பண்ணியிருந்தது. அதனால தான் காராவோட ஃப்ரெண்ட்ஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க. ரூமை விட்டு வெளியே போறதுக்கு வேற எந்த வழியும் இல்ல. அதோட இங்க இருக்கிற விண்டோஸ் எல்லாம் உள்ள இருந்து லாக்டு. கொலை எப்படி நடந்துச்சு? ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இது ஒண்ணு மட்டும் குழப்பம் இல்ல, யாரோ ரூபாலியும் கொண்டு இருக்காங்க. அதுவும் அம்பால. முதல்ல ரூபாலியோட குழந்தைங்களை கிட்னாப் பண்ணாங்க. காராவோட கொலை ரூபாலியோட ரூம்ல நடந்திருக்கு. இப்போ ரூபாலியும் கொலை செய்யப்பட்டிருக்கா. சார், எந்த ரூம்ல இருந்து ரூபாலியோட பாடி கிடைச்சதோ சந்தீப், அவனோட பேரும் பொய், ஐடி ப்ரூஃபும் பொய். இதுதான் சந்தீப்போட போட்டோ. இவனோட தாடியும் மீசையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃப்ரெடி, தாடியும் மீசையும் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த முகத்துக்கு இது மேட்ச் ஆகவே இல்லை. அதாவது தன்னோட முகத்தை மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜவந்தி, வெளியில் இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் காட்டு. எஸ் சார். சார், காராவை தாண்டி இங்க இருந்து யாருமே வரல. சந்தீவும் தான் வரல. சார், அப்போ காராவை யார் கொலை பண்ணிருப்பாங்க? காராவை கொலை பண்ணது யாரு? சந்தீப் ரூமோட ஃபுட்டேஜை பார்க்கலாம். சார், யாரோ கேமரால சிமெண்ட்டை பூசி இருக்காங்க. இவரோட அத்தனை மூமெண்ட்ஸுமே சிமெண்ட்ல மறைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த வேலையை சந்தீப் தான் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சிமெண்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது யாரு? யாரும் தன்னோட மூமெண்ட்ஸை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் கேமரால சிமெண்ட் போடப்பட்டிருக்கு. ஓ, இங்க கவனிங்க. இங்க ஏணிப்படியும் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் இது மட்டும், பைப் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைகாரன் பைப் மூலமா தான் மேல வந்திருக்கணும். கதவை திறந்து அண்ட் சிசிடிவி பின்னாடியில இருந்து சிமெண்ட்டை பூசி இருக்கணும். இந்த ஒரு வழிதான் இருக்கு. நிக்கில் சார், இங்கிருந்து கீழே இறங்குவியா? எஸ் சார். குட், இறங்கி பாரு.
பாரு, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கீழே கிடைக்கும். மெதுவா இறங்கு, பார்த்து இறங்கு. நிகில், ஜாக்கிரதை. சார், ஒன்னு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சது? காட்டன், சிந்தட்டிக் காட்டன் சார். சிந்தட்டிக் காட்டனா? சார், இங்க என்னதான் நடக்குது? இது ஹோட்டலா இல்ல சர்க்கஸ் கூடமா? அதை கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெடி. ஹோட்டல்ல 2 கொலை நடந்திருக்கு. கொலைகாரன் பைப் வழியா ஏறி ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்கான். சிசிடிவி கேமராவில் சிமெண்ட்டை பூசி இருக்கான். 2 கொலையும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த கொலைகாரன் யாரா இருப்பா? யார் அது? இந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் வேணும் சார். 2 கொலையும் நம்மள குழப்புது. ஒன்று காரா வந்து ரூபாலி ரூம்ல கொலை பண்ணப்பட்டா, ஆனா 4 பக்கமும் மூடி இருந்துச்சு. கொலைகாரன் எப்படி உள்ள வந்தானே தெரியல. இப்போ என்னன்னா ரூபாலியை அம்பு விட்டு கொண்டு இருக்காங்க. சார், ரூபாலிக்கு வந்த லாஸ்ட் கால், அந்த கால் தான் ரூபாலியை சந்தீப்போட ரூமுக்கு போக வச்சிருக்கு. அங்கதான் கொலை செய்யப்பட்டா. அபிஜித், நீயே யோசிச்சு பாரு. சந்தீப் கொலை பண்ணதாவே வச்சுக்க. ஆனா சந்தீப் அந்த சிசிடிவி கேமரா மேல சிமெண்ட் எதுக்காக பூசணும்? நான் இது எதுக்கு கேக்குறேன்னா, அவனும் வேஷம் போட்டிருந்தா, தாடி மீசெல்லாம் வச்சிருந்தான்ல. கரெக்டா தான் சொல்றீங்க. முகத்தை மாத்தியாச்சு, அப்புறம் எதுக்காக சிமெண்ட்டை பூசணும்? அபிஜித், எனக்கு தெரிஞ்ச இந்த சந்தீப் அவ தன்னை மறைக்கல, அவ வேற எதையோ உன்னை மறைக்க பாக்குறா. என்னது? அப்படி என்ன மறைக்க பாக்குறா? ஏதோ ஒரு விஷயம் இந்த ரூம்ல நம்ம கண்ணுக்கு படாமையே இருக்கு. ஒவ்வொரு இன்ச்சா விடாம தேடி பாருங்க. ஃப்ரெடி, ஒரு நிமிஷம். சார் சார் சார், என்னாச்சு என்னாச்சு? ஏய், அசையாத அசையாத அசையாத. சிமெண்ட். இந்த ரூம்ல சிமெண்ட் எங்கேயே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சார், இதை பாருங்க சார். இங்க 2 ஓட்டை இருக்கு. ஆணியை யூஸ் பண்ணிருக்காங்க. சார், சார் இங்கேயும் 2 ஹோல்ஸ் இருக்கு. அட சார், இங்கேயும் 2 ஓட்டை இருக்கு. இந்த ரூம்ல 4 பக்கமும் எதுக்கு ஆணி அடிச்சிருக்காங்க? கன் ஷாட் இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். அதாவது எப்போ கொலை நடந்துச்சோ அப்ப ரஞ்சித் இந்த ரூம்லயே இல்ல. இந்த ரூமை ஏன் வாடகைக்கு வாங்கியிருந்தாங்க? தாராவை கொலை பண்ற அதே நேரத்துல ரூபாலியையும் கொலை பண்ணி இருக்காங்க.
அதாவது சிசிடிவி கேமரா மேல சிமெண்ட் வச்சதுக்கு காரணம் இருக்கு. அதாவது ரூபாலியோட கொலைக்கு அப்புறம் கொலைகாரன் இங்க வரணும், இங்க இருக்கிற பொருளை எடுக்கணும். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்ட். கொலைகாரன் நல்லா மூளையை யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே, ரூபாலி எப்படி கொலை பண்ணப்பட்டான்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்ப காராவோட கொலை எப்படி நடந்துச்சுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது செஞ்சது யாரு? தெரியுதா பாஸ்? காராவோட மரணம் இதோ பாக்குறியே, இதால தான் நடந்திருக்கு. இதோ பாரு சலோங்கி, இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும். இது ஏதோ அபிஜித்துக்கு அந்த ரூமுக்குள்ள கிடைச்சது, சரியா? புதுசா ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லு. என்ன புதுசாவா? தாரிகா, அந்த புது விஷயத்த சொல்லு. இங்க பாருங்க சார், புது விஷயம் என்னன்னா, இவளோட பாடியில பாத்தீங்கன்னா இதோ இங்க ஒன்னு கிடைச்சிருக்கு. அது புல்லட் இல்ல. அப்ப இது உடம்புக்குள்ள எப்படி நுழைஞ்சது? நல்ல உத்து அதை கவனி. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதைத்தான் நானும் சொல்ல வந்த சலோங்கி. சார், இவ பாடிக்குள்ள எப்படி போச்சு? இதை கண்டுபிடிக்கணும். அட என்னப்பா நீ? எங்க இருந்து இந்த பக்ஷாட் வந்ததோ அங்க இருந்து தான் இதுவும் வந்தது. பக்ஷாட் வந்த இடத்துல இருந்து இது வந்ததா? அப்படின்னா திரும்பவும் அந்த ரூம்ல போய் தேடுங்க. புல்லட் எங்க இருந்து வந்துச்சோ அங்க இருந்து தான் மெட்டல் பீசஸும் வந்திருக்கணும். இங்க என்னெல்லாம் மெட்டல் பொருட்கள் இருந்ததோ அது நம்ம கிட்டேயும் இருந்துச்சு. மறுபடியும் ஃபிட் பண்ணாதான் தெரிய வரும். சரி, இதை எல்லாத்தையும் மறுபடியும் இருந்த இடத்துலயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சார், இது ஃபிட் ஆகல. இன்னொன்னு கொடு. அதை கொடு. இது பழசா இருக்கானா? இது புதுசா இருக்கு. இது வெளியே இருக்கிறது. இது ஏன் ஃபிட் ஆகலன்னா இதோட நாபை மாத்தி இருக்காங்க. மாத்தப்பட்டிருக்கா? ஆனா சார், யார் எதுக்காக இதை பண்ணணும்? இது ஒரிஜினல் நாபோ. அதுதான் இந்த பசிலோடைய மிஸ்ஸிங் பீஸ். அது வெறும் நாப் இல்ல, அது ஒரு கன். அது சரி சார், நாப் எப்படி கன் மாதிரி பயன்படுத்தினாங்க? கரெக்ட். காராவுக்கு இங்கே தான் குண்டு பட்டிருந்துச்சு. பூர்வி, ஒரு நிமிஷம். அந்த நாப் இருக்கிற கன் இங்கே ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அவள் ஹைட்டை வச்சு பார்க்கும்போது அவள் வயிற்றுக்குள்ளே போன அந்த புல்லட் பீஸும் அந்த புல்லட்டும் இந்த கன்னுக்குள்ளே இருந்து தான் போயிருக்கணும். இந்த ரூமுக்கு வந்து போகிறவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியும், இல்லை இங்கேயே இருந்திருக்கணும். ஆனால் இது ரூபாலியோட ரூம். ரூபாலியோட பசங்கெல்லாம் கிட்னாப் ஆயிருந்தாங்கல்ல, அவங்க ஒருவேளை ரூபாலியை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாமே. அப்புறம் ரூபாலியோட கதையை முடிச்சிட்டான், அவளை கொலை பண்ணி. ஆனால் சார், நாபால பண்ணப்பட்ட கன் அது நமக்கு கிடைக்கலையே. அது கொலைகாரங்கிட்ட தான் இருக்கணும். காராவோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் கொலைகாரன் இங்கே தான் வந்திருக்கணும். மேபி அந்த நாப் கன் அவன் எடுத்துட்டு கூட போயிருப்பான். அதனால தான் இந்த கதவுல புதுசாக வேற போட்டிருக்காங்க. இந்த குரூப்ல இருந்து ரூபாலியும் கொலை செய்யப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் காரா. இந்த குரூப்ல ஏதோ ஒன்று சரியில்லை. இது அந்த குரூப் பண்ண வேலையா தான் இருக்கணும். எவனோ ஒருத்தன் பைப்ல ஈஸியா ஏறி இறங்க தெரிஞ்சவனா இருக்கணும். எல்லாம் டீட்டெயில்ஸ் எடுங்க. இங்க என்ன நடக்குது? எங்களை எதுக்காக கூப்பிடுறீங்க? அட எனக்கு என்ன தெரியும்? என்ன? அட எனக்கும் தெரியாது. என்ன ரூம்ல பார்த்தல்ல, அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. அட எனக்கும் எதுவும் தெரியாது. அட உங்களையும் இங்க கூப்பிட்டுருக்காங்களா? அவன் எங்க காணோம்? அங்கேத், இங்க என்னதான் நடக்குது? நம்மள எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்காங்க? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? ஜோகேந்தர், ஏய்,
என்ன நீங்க உயிரோட இருக்கீங்களா? உயிரோட தான் இருக்காங்க எல்லாரும். யுகேந்தர், நீயா? நீயே உங்க கூட தான் இருக்கியா? அவன் பாவம் என்ன பண்ணுவான், அவனும் தானே நடிச்சிருக்கான். இது வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருந்தியே. பூர்வி, ஷாலினியோட முகத்தெரிய கிழிச்சு காட்டு. அது இருக்கட்டும், உங்க எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? நான் பர்ஃபெக்ட்டா பிளான் போட்டிருந்தேனே. உன்னோட பிளானுக்கு எடுத்ததே ரூபாலியோட 2 பசங்க தான். அந்த பசங்க நீ அனுப்பின ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க கிட்ட வந்துட்டாங்க. நாங்க எல்லாத்தையும் ஒன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ காரா ரூபாலியோட மர்டர்ல உங்களுக்குள்ள எவனோ இருக்கான்னு தெரிஞ்சது. பேக்ரவுண்டெல்லாம் நாங்க செக் பண்ணோம். அப்பதான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. நீங்க பெரிய ஜிம்னாஸ்டிக்காமே. அப்புறம் பைப்ல எங்களுக்கு கிடைச்ச காட்டன், சிந்தட்டிக் காட்டன், அத வந்து சாதாரணமா பாடி ஷூட்ல தான் பயன்படுத்துவாங்க. அதனாலதான் நாங்க ஒரு சின்ன நாடகம் போடலான்னு வேற பிளான் பண்ணோம். அதுல உங்களை மாட்ட வச்சோம். இதன் மூலமா உங்களுடைய அந்த ஜிம்னாஸ்டிக் திறமையும் சூட்டும் வெளியே வந்துருச்சு. சரி விடு, நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு. இப்போ உன் கதையை ஆரம்பி. உன்னோட உண்மையான கதையை சொல்லு. எங்க கம்பெனில யாரோ ஒருத்தர் யூகே பேங்க்ல சிஏவை ஆக்க இருந்தாங்க. அப்பவே கார் கிடைக்க இருந்தது, வீடு கிடைக்க இருந்தது, பணம் கிடைக்க இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெளிநாடு போக ஆசை இருந்தது. சொல்லப்போனா நான் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தேன். ஆனா எனக்கு தடையா இருந்தது ரூபாலியும் காராவும் தான். காராவை கொலை பண்ணா நீ ரூபாலிய பயன்படுத்தின. சந்தீப் பேர்ல புக் பண்ணி வச்சிருந்த ரூம்குள்ள நீ ரூபாலிய வானு கூட்டிட்டு போயிருக்க. காராவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் நீ ரூபாலியும் அங்கேயே கொலை பண்ணிருக்க. அம்ப வச்சு கொலை பண்ணிருக்க. அந்த அம்ப ஏற்கனவே ரூம்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்க. இந்த வேலையில நீ உன்னோட ஹஸ்பண்டையும் வற்புறுத்தி சேர்த்துட்ட. சோ யுகேந்தர், கண்டிப்பா உனக்கும் தண்டனை கிடைக்கும். ரூபாலி ஏறதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த ரூமுக்கு போயிருக்க. ரூபாலியோட மர்டர் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் அந்த போன் எல்லாத்தையும் அங்கிருந்து எடுத்துட்ட. நாங்க இந்த ரெசார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்ட. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. அந்த 2 சின்ன குழந்தைங்க வந்து சொதப்பிட்டாங்க. கரெக்டா அவங்க உங்களை கூப்பிட்டாங்க. குழந்தைங்க இனிமே எங்க கிட்ட தான் இருப்பாங்க ஷாலினி. அவங்கள நாங்க இனிமே பத்திரமா பார்த்துப்போம். ஆனா நீ வெளிநாட்டுக்கு போலான்னு ஆசைப்பட்டல்ல, என்ன பண்றது? இப்ப நீ நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும். அதுவும் ஜெயிலுக்குள்ள கம்பியை எண்ணிக்கிட்டு பரிதவிச்சு சாக போற. ஏன்னா நீ 2 கொலை பண்ணியிருக்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை கிடைக்கும்.